ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோடைய சிலபஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சிலபஸில் நம்ம கவர் பண்ண போகிறது என்னென்ன டாபிக்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேசிக் ஹென்னா எலமெண்ட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பின்னாடி உங்களோட டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லைன்ஸு. இந்த லைன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக அடுத்த ஒரு கிளாஸில் பற்றி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டாட்ஸ், சர்க்கிள்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா ஹம்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பேசிக் ஃப்ளவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக் ஃப்ளவர்ஸ், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேசிக் என்ன எலமெண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இன்னொன்று வெயின்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபில்லிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்டர்ஸ். இந்த பார்டர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 டைப்ஸ் பக்கமாக நான் சொல்லி கொடுத்துருவேன். என்னென்ன மாதிரி பார்டர் க்ரியேட் பண்ணலாம், நீங்களாவே இன்னும் நிறையா ஒரு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், நீங்களாவே நிறையா க்ரியேட் பண்ணலாம் ஓனாகவே. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஃபில்லிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மண்ட்லா டிசைன்ஸ். இந்த மண்ட்லா டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஒரு 2-3 டிசைன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அரேபிக் டிசைன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பீகாக்கு. இந்த பீகாக்கில் பார்த்திங்கன்னா ஃபெதர்ஸ் நிறைய டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஒவ்வொரு ஃபெதர்ஸ் அந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வான் அண்ட் பேரட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் பற்றி பார்க்கலாம். எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா அம்பர்லா வித் எலிஃபெண்ட்டு அந்த ஒன்றோட ஒன்று பார்த்துட்ருக்க மாதிரியான ஒரு எலிஃபெண்ட்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். கலசம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டிங் நாட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை ஹார்ஸு, கவ்வு இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஒரு சாம்பிள். அது பார்த்திங்கன்னா பேசிக், அதாவது ப்ரைடோடைய சைட் ஃபேஸு, 3/4 ஃபேஸு இதெல்லாமே பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைட் அண்ட் க்ரூம் 2 பேர்த்தோட இதை பற்றியுமே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பேபி ஃபிகர் பற்றி பார்க்க போகிறோம். பேபி ஃபிகர் எப்படி ட்ரா பண்ணலான்ற ஒரு டீட்டெயில் சொல்லி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேபி ஷோயருடைய எலமெண்ட்ஸ், அதாவது பேபி ஷோயருக்கான எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு கிளாஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ப்ரைடோடைய ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸு, ஓகேங்களா? சைட் ஃபேஸு 3/5 ஃபோர்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸு. இது பற்றி 3மே பார்த்துருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டிங் அது ப்ரைடலோடைய இன்ஸ்ட்ருமெண்ட், வெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா ஓரளவு கவர் பண்ணிடுவோம் அந்த டாபிக்ஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜம்காஸ் யூஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா
நம்ம ஒரு ஃபுல் ஹேண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து என்னென்ன ஒரு அட்வான்ஸ்டு ஃபிகர் யூஸ் பண்ணி அடுத்தது போர்ட்ரேட் ஃபிகர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு ஃபுல் ஹேண்டை கவர் பண்ணலாம், ஃபில்லிங்ஸு, நெகட்டிவ் ஃபில்லர்ஸு இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணி ஒரு பேப்பரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போட்டு காமிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கான யார் யார் என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களோ, கிளாஸ் ப்ராப்பராக அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஆன்லைன் எக்ஸாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு கண்டக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண முடியும். நீங்களே ஒரு பேப்பர் பென் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் கவனிக்கிறவங்க நீங்களே தனியாகவே ஓனாகவே போட்டு கூட எனக்கு தனியாக சென்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம மெஹந்திக்குன்னு என்னென்ன தேவைப்படுது அப்படின்ற ஒரு இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கையில் இருக்க வேண்டிய விஷயம். ஒரு மெஹந்தி கற்றுக்கணுன்னா இந்த திங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும். பென்னு, பென்சில், ஸ்கேல், அப்புறம் பார்த்திங்கன்னா எரேசர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A4 ஷீட்டு அல்லது இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் பேப்பருக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அன்ரூல்டு பேப்பரு, அந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ரஃப் நோட்டு எதுக்காகனா ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுக்குறத வந்து ஒரு ரஃப் நோட்டில் பென்சிலையோ இல்லை பேனாவிலையோ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்க் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கோனில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ராயிங் ரெக்கார்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ட்ராயிங் ரெக்கார்டு தேவைப்படும். நீங்கள் என்னென்ன கற்றுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு டாபிக் போட்டு நீங்கள் ஒரு ஒர்க் ட்ராயிங் நோட்டு, அதாவது ஒர்க் டன் மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் நோட்டு தேவைப்படுது. இதில் பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட்டோடு இருக்க ட்ராயிங் நோட்டும் இருக்குது. பட்டர் ஷீட் இல்லாத இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்கிறது வாங்கக்கூடாது, ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டால் தான் பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ஃபஸ்ட் சைடு போடுறதோட அச்சு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து விழாமல் இருக்கும். அதுக்காக ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்ராயிங் நோட்டு பார்த்திங்கன்னா வித் பட்டர் ஷீட்டோடு இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா பார்த்திங்கன்னா நம்மளோட மெஹந்தி ஒர்க்கை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்கார்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் நோட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுன்னா கோன். இதுக்கு மெயின் இது என்ன தேவைப்படும், நம்மளுக்கு கோன் தான் தேவைப்படும். இதில் பார்த்திங்கன்னா கோனில் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் கோன் இருக்குது, அண்ட் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கோன்ஸ் இருக்குது. இந்த ஹோம்மேட் கோன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பின்னாடி வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் அப்போ எப்படி என்னன்ட்டு சொல்லிக் கொடுப்பேன். ப்ராக்டிஸ் கோனு, ப்ரைடல் கோன்னா என்னன்னு சொல்லிக் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷெல்லோ டேப்பு உங்களுக்கு தேவைப்படும், அண்டு ஃபெவிகால் தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா வேஸ்ட்டு கிளாத் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். மஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் அண்ட் வேஸ்ட்டு கிளாத்து. இந்த செல்லோ பென் டேப்பும் ஃபெவிகாலும் எதுக்குன்னா நீங்கள் மெஹந்தி வந்து பேப்பரில் போட்டதுக்கப்புறம், அதாவது நம்ம ரெக்கார்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே உதிராமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பின்னாடி நான் எப்படி என்னன்ட்டு உங்களுக்கு நான் ஒன்று ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு என்னோடய கிளாஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் subscribe and like my channel. Thank you.